வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இனி யாருமே கஷ்டப்பட வேண்டாம், உழைக்க வேண்டாங்க. காசு மட்டும் இருந்தால் போதும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை நடந்துகிட்ருக்குங்க. 2 பேரும் சம்பாதிக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சம்பாதிக்கணும். நினச்சதை ஆர்டர் பண்ணால் சாப்பாடு 3 வேளையும் வீட்டுக்கு வரும். அந்தளவுக்கு சம்பாரித்தா போகிறோம். அதனில் நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு மிஷின், மாவு அரைக்கிற மிஷின் இருந்தாலும் இப்போதைக்கு கஷ்டத்தில் மாவரைக்க லேடிஸால் முடியலை. அதாவது கிராமங்களில் கையால் ஆட்டின நேரம் போக கிரைண்டருன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த கிரைண்டருமே மாவரைக்க லேடிஸால் உழைக்க முடியலை. மாவு பாக்கெட் வாங்கிக்கிறாங்க. அந்த மாவு பாக்கெட் வாங்கியும் தோசை ஊற்றி ஒரு சட்னி அரைக்க அலுப்பாக இருந்ததுன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. முக்கால்வாசி வீட்டில் சென்னையிலையும் சரி, வேறு எந்த வெளியூர்லேயும் சரி, டவுன்லலாம் அப்படி தான் நடக்குது. கிராமங்களில் தான் இன்னும் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. டிவி கூட இல்லாத காலங்க முதல்லலாம். என்னை எடுத்துங்களேன், கல்யாணம் ஆகிட்டு தான் எனக்கெல்லாம் ஃபோன் கிடச்சிதுங்க. அது வரைக்கும் ஃபோன்லாம் கிடையாது. எங்கள் ஊர்லலாம் லேண்ட்லைன் தான் அப்போல்லாம் இருந்துச்சு. கல்யாணம் ஆகும் முதல்ல லேண்ட்லைனில் தான் பேசுவாங்க. செல்லு இருக்கும், ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும். ஆனால் லேண்ட்லைனுக்கு ஃபோன் வரும், போய் அங்கே பேசுவோம். இப்போல்லாம் வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேர்ட்டையும் 10 செல்லு இருக்குது. நாகரிகம் அதிகமாகிடுச்சு. அதனால் செல்லில் எல்லாமே ஃபுட்டேஜை ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த நேரத்துக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாத்திரம் வளர்க்க மிஷின் இருக்குது. காய் நறுக்க எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாலும் அதை சமைத்து சாப்பிடுவதற்கும் சோம்பேறித்தனமாக இருக்குது. காலம் போகிற போக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வியாதிகள் ஜாஸ்தியாக பெருக நம்மளுடைய சோம்பேறித்தனம் தாங்க அதிகமாகுது. மனுஷங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும், அது ஒன்று மட்டும் காசு சம்பாதிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளை பகிர்ந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைங்களை கலப்புறது காலையில் அவங்க 2 பேராலையும் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஃபுட்டு பிரச்சனை பெருசாக இருக்குது. என்ன டிஃபன் கட்டி கொடுக்கறது, என்ன லஞ்சு கட்டி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு எப்படி வேலையை பார்க்குறது, ஒன்றுமே புரியாமல் கிடந்து அல்லாடுறாங்க. அதாவது ரெடிமேடு சப்பாத்தி வந்துடுச்சு, ரெடிமேடு பரோட்டா இருக்குது, எப்போலேருந்து தான் இருக்குது. அதை ஆர்டர் பண்ணி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சுட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு குருமாவை ரெடி பண்ணிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக வேலையை முடிக்கணுமா முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அத்தனையும் இந்த எண்ணெய்க்கு அது செஞ்சு அது கெமிக்கல் போட்டு அந்த பரோட்டா கம்பெனிலேருந்து சேல்ஸுக்கு சேல்ஸ்மேன் வாங்கி கடைக்கு கடை கொண்ட வச்சு அவர் கடைக்காரர் 2 நாள் 3 நாள் வீக்லி ஆச்சோ எக்ஸ்பிரி டேட்டு போட்டுடுறாங்க. வேறு 10 நாள், 1 வாரம், இல்லை 1 மந்த்துன்னு அதுக்குள்ளே நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரி ஆனதையே விற்றுருவாங்க. அதை வாங்குறவங்களும் படிக்காமல் சுட்டு சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு டிசென்ட்ரி, வாமிட்டிங் இந்த மாதிரி இருந்து அப்புறம் டாக்டர்கிட்ட போவாங்க. அதாவது இப்போ உள்ள காலகட்டம் லேடிஸாலேயும் சரி, ஜென்ஸாலையும் வேலையே செய்ய முடியல. அவ்வளோ சோம்பேறித்தனம் ஆகிடுது. 24 ஹவர்ஸில் ஒரு 14 மணி நேரம் ரெஸ்ட்டு, தூக்கம் எடுத்துக்கிறாங்க. மற்ற நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு சம்பாத்தியம் கைக்கு வந்தால் போகிறோம். ஏதோ வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்படியே தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க, தவறான ஒன்று. ரெடிமேடு மிக்ஸு மாவை வாங்கி வச்சு போடலாம். ரெடிமேடு மாவை வாங்கி தோசை இட்லி கூட ஊற்றி திங்கலாம். அது 50% நமக்கு கெடுதல் வரும். ஆனால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது, 2 வேளை வீட்டில் செஞ்சால் ஒரு வேளையாவது டவுன்லலாம் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அது ரொம்ப 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 உடம்புக்கு கெடுதல். அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஃபுட்டு பேக்கேஜ் பயங்கரமாக இருக்கும், காற்று போகாமல் சூடும் இருக்கும். அந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வச்சு அடைச்சி ஹீட்டோடு இருக்கிறது சாப்பிட்றதே வியாதி. நம்ம உணவு உட்கொள்கிற முறையே சரியில்லைங்க. அந்த உணவு தான் நமக்கு வியாதி அதிகமாக உற்பத்தி ஆக்கிறதுக்கு
முதல் காரணமாக இருக்க நம்மளுடைய ஃபுட்டு தான். சாதத்தை முக்கால்வாசி பேர் வடிக்கிறது கிடையாது. அவசரம்னு பருப்பும் சாதமும் குக்கர் வச்சிடுறாங்க. டக்கு புக்குன்னு ஒரு சாம்பாரை வச்சு ஏதோ ஒரு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது டேஸ்ட்டு பார்க்க கூட அவங்களால நேரம் இல்லை. அவசர உலகமாக போயிட்டு அதேமாரி 30 வயசுக்கெலாம் வியாதி வந்துடுது. திடீர்னு பார்த்திங்கன்னா 30 வயசு 40 வயசு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் உணவு கட்டுப்பாடு இல்லை, உணவில் சுகாதாரம் இல்லை, உணவில் நல்ல ஆரோக்கியமான உணவு இல்லாத காரணத்தால் தான் இவ்வளோ பேர் பாதிப்படைகிறாங்க. அது வந்து மக்களாக விழிப்புணர்வாக அவங்களே எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். அவங்க தெளிவாக இருந்து நம்ம இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை நம்ம அரைச்சி சாப்பிடுவோம், மெனக்கட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே பேசி முடிவெடுத்து வீட்டிலே ஃபுட்டு தயார் பண்ணி மிக்சியில் கூட அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். தோசையோ இட்லியோ மிக்சியில் கூட வாங்கி ரவாவை வாங்கி 1/2 கிலோ வச்சுட்டு உளுந்த மட்டும் மிக்சியில் ஆட்டி ஊற்றி ஊற வச்சுட்டா காலையில் எஞ்சி ரவா இட்லி கூட பண்ணிக்கலாம். எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு வழிவகுக்கவும் செல்லில் நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பார்த்து நீங்கள் எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நிறைய வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் தான். தயவு செஞ்சு நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. ஏதோ ஆசைக்கு வாங்கி சாப்பிடுங்க, அதையே தொடர்ச்சியாக வச்சுக்காதீங்க. அதனால் ஆரோக்கியம் வேணும்னா நீங்கள் அளவோட வெளி சாப்பாடுலாம் அளவோடு வச்சுக்கணும். அதாவது 2 வேளை சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை, வீட்டிலே சாப்பிட்டுங்க. ஒரு வேளை ஏதாவது ஸ்நாக்ஸு டீ பிஸ்கெட்டு அப்படி சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சோடு வச்சுக்கோங்க, நைட்டு டின்னர் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஹோட்டலில் வாங்குறது தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஃபுட்டு அதாவது இயற்கைக்கு மாறாக எல்லாமே நடந்தாலே அது நல்லா இருக்காதுங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கேர் பண்ணுறதே கிடையாது. பார்த்துக்கலாம் விடுங்க, போகிற போக்கில் ஒரு டேப்லெட் மெடிக்கலில் சொல்லி வாங்கி வாயில் போட்டு போயிட்டே இருக்காங்க. டிசென்ட்ரியாக ஒரு மாத்திரையை போடு, தலைவலியாக ஒரு மாத்திரையை போடு, வயிறு வலியாக ஒரு மாத்திரையை போடு அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு மெடிக்கலில் சொல்லி ஒரு மாத்திரை வாங்கி போட்டு போகிறாங்க. அதுவும் கெடுதல். செரிக்கலையா, டைஜின் மாத்திரை 2 சப்பிக்கிட்டு வாயில் போட்டு சப்பிக்கிட்டு அடுத்த நேரம் செரிக்காத உணவு சாப்பிட்றது. இந்த பனி நேரத்தில் சுத்தமாக சாப்பாடு சரி ஜீரணம் ஆகாதுங்க. அதனால் ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கோங்க. நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. வீட்டு முறை, அதாவது வீட்டு முறை சாப்பாடுன்னு தயார் பண்ணுறாங்க. அதுவும் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். அதுவும் ஃபுல்லும் இயற்கை உணவு கிடையாது. இயற்கை உணவு நிறைய இடத்துல இப்போ அதை மாறி வந்திருக்கு. கூட அதை கூட ஆர்டர் பண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்க. அதுலேயும் 70% தான் நல்ல உணவாக இருக்கும். எல்லாமே நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான். ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க. என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானி டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க போடுற வீடியோஸ்லாம் 1 by 1 வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.